ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மஞ்சூர் அப்படிங்கிற டவுன்ல இருக்கோங்க. மஞ்சூர்ல இருந்து ஊட்டி வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். டைம் அரௌண்ட் 5:45 ஆகுதுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு. இங்கிருந்து வந்து ஒரு 2.5 hours ஆகும். 6 மணிக்கு கிளம்பி அரௌண்ட் 8:30க்கு நம்ம ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டே டைம்ல கிளம்பி டே லைட் இருக்கிற டைம்லயே கிளம்பி நாம ஊட்டிக்கு ரீச் ஆகும்போது நைட் ஆயிடும். ஸோ செம்ம சூப்பரா இருக்கும் ஜேர்னி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம மஞ்சூர்ல இருந்து ஊட்டி நோக்கிய பயணத்துக்குள்ள போலாம். நாம மஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷன் டவுனுங்க. இங்க பாருங்க, ஹெத்தையம்மன் கோவில் இருக்கு. நம்ம படுகர் இன மக்களோட என்ன சொல்றது, ஒரு குலதெய்வம் மாதிரின்னு வச்சுக்கோங்களா. ஊருக்கு மாரியம்மன் கோவில் இருக்கிற மாதிரி இங்க வந்து ஹெத்தையம்மன் கோவில் இருக்கும். மாரியம்மன் கோவிலுக்கு உள்ளே தான் ஹெத்தையம்மனுக்கு கோவில் இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தா ஸோ இங்க வந்து படுகா லாங்குவேஜும் பேசுவாங்க, தமிழ் லாங்குவேஜும் பேசுவாங்க. சரி வாங்க, பஸ் வர்றதுக்கு இன்னும் 15 minutes இருக்கு. நம்ம அதுக்குள்ள சின்னதா மஞ்சூரை ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருவோம். கோவில் இருக்கிறதுனால பக்கத்துலயே பூக்கடை எல்லாம் இருக்கு பாருங்க. ஊட்டி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஐயங்கர்ஸ் பேக்கரி வந்து எங்க பார்த்தாலும் இருக்குங்க. ஸோ ஊட்டி டவுன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஆஹா, தமிழக வெற்றி கழகமோட ஆஃபீஸ் கூட இருக்குங்க. குந்தா ஒன்றிய அலுவலகமா, நீலகிரி மாவட்டம். அந்த பக்கம் கலைஞர் அறிவாலயம்னு ஒன்று இருக்கு, டிஎம்கே. இது வேற லெவல் பண்றாங்க போங்க. நம்ம தளபதி விஜய் கட்சி பார்த்தீங்கல்ல, மலை மேல இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் டவுன்ல கூட ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்ணி சும்மா கெத்து காட்டுறாங்க. ஸோ இந்த சைடு போனா ஊட்டிங்க, இந்த சைடு போனோம்னா கிண்ணக்கூரை, கிரியசீகை அப்படின்னு ஊரு இருக்கு. அந்த ஊருக்கெல்லாம் போகிற வே இது செம்ம சூப்பரா இருக்கும். லாஸ்ட் வீடியோல வந்து நாம இந்த பஸ் இருக்கு பாருங்க, இரியசீகையிலிருந்து கிண்ணக்கூரை வழியா நாம மஞ்சூர் வரைக்கும் வந்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும், பார்க்காம இருந்தா பாருங்க. நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் இங்க. கேரளால இருந்து வரும்போது மஞ்சூர் வழியா தான் ஊட்டி போவாங்க. ஸோ அதனால கேரள மக்களும் நிறைய டிராவல் பண்ற ஏரியாங்க இது. பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ், பேக்கரிஸ் எல்லாம் இருக்கும். எவ்வளவு பிஸியா இருக்கு பாருங்க டவுனு. மக்களே, நாம மஞ்சூர் கிராமத்தில் இருக்கிற ஹெத்தையம்மன் கோவில் சொன்னல, அது உள்ள வந்து எடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கைத்தடி குடைகள் எல்லாம் வச்சு விழாலாம் எடுப்பாங்க. செம்ம சூப்பரா இருக்கும் நம்ம படுகர் மக்களோட கோவில் விழாக்கள் எல்லாம். மஞ்சூர் ஹட்டி அண்ட் மணிக்கல் ஹட்டி. ஹட்டிங்கிறது வந்து கிராமத்தோட பேருங்க. படுகரின மக்களோட பாரம்பரிய கிராமங்களை வந்து ஹட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ மஞ்சூர் ஹட்டி, மணிக்கல் ஹட்டிக்கான ஹெத்தையம்மன் கோவில் அலுவலகம் இது. இங்க பாருங்க, மாரியம்மன் கோவில் இருக்கா. மாரியம்மன் கோவில் பக்கத்திலே பாத்தீங்கன்னா அங்க மேல பாத்தீங்கல்ல, ஸோ இவங்களோட மூதாதையர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்களதான் வழிபடுற மாதிரி இருக்கும் ஹெத்தையம்மன் வழிபாடு. அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுங்க, படுகரின மக்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸிங் இப்படிதான் இருக்கும். விழா காலங்கள், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. நம்ம மூளை முடுக்கெல்லாம் இந்தியாக்குள்ள டிராவல் பண்ணா எவ்வளவு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பாருங்க. பின்னாடியே டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்களா. செம்ம அழகான டவுனுங்க. நான் மஞ்சூர் பத்தியே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போட்டிருக்கேன். மஞ்சூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்காம இருந்தா பாருங்க, ஊட்டி பிளேலிஸ்ட்ல இருக்கும். செம்ம சூப்பருங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வேற லெவல்ல. சரி வாங்க மக்களே, இன்னும் ஒரு 5-10 minutes இருக்கு நமக்கு பஸ் வர்றதுக்கு. இங்கிருந்து 1.5 to 2 hours ஆகுமா.
ஸோ நம்ம 6 6:15 கிளம்புனா 7 8:15 போயிடலாம். மேக்ஸிமம் 8:30 போயிடலாங்க. கலைஞர் அறிவாலயம், அந்த பக்கம் டிவிக்கு ஆஃபீஸு, இந்த பக்கம் கலைஞர் அறிவாலயம் இருக்கு. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு லாட்ஜஸ் எல்லாம் கூட இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து காரமடை சைடில் இருந்து வந்தீங்கனாலும் சரி, பாலக்காடு சைடில் இருந்து கேரளா சைடில் இருந்து வந்தீங்கனாலும் சரி, அன்டைமில் வந்தீங்கன்னா ஊட்டிக்கு ரீச் ஆக முடியாட்டி நீங்கள் மஞ்சூர்லேயே ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. கேரளா பைக்கர்ஸ் பார்க்க முடியுங்க இந்த சைடு. இதுதான் வந்து ஊட்டியிலிருந்து கேரளா போகிற ரூட்டு. அதனால நிறைய பைக்கர்ஸ் டிராவல் பண்ணுவாங்க இந்த சைடு. பஸ் ஸ்டாப் வெயிட்டிங் ஏரியா. பேங்க் ஏடிஎம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். டிராவல் போது இடையில உங்களுக்கு கேஷ் தேவைப்பட்டா ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கு மஞ்சூரில். கரெக்டாக 6 மணி ஆகுதுங்க. 6:15 பஸ் வரும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு. இங்கிருந்து இந்த பஸ் பார்த்தீங்களா, ஜாஸ்மின் பஸ், இது வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க. முள்ளிக்கூர் குன்னூர் வழியாக போகும் போல, ஊட்டி போகாமையே போயிடும். அதுக்கு அந்த பக்கம் நிற்குது பாருங்க, அது வந்து எமரால்டு போகிற பஸ்ஸுங்க. எடக்காடு எமரால்டு இது வழியாக போகிற பஸ் இது. ஸோ ஊட்டி வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் இல்லை. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா தாலுக் பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். மஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு இங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ்க்கு. எல்லா பஸ்க்கும் ரஷ் தாங்க. பஸ் கனெக்டிவிட்டி கம்மியா இருக்கிறதுனால செம டிமாண்டு. மக்களே, நம்ம மஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் டைம் டேபிள் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த வழியே வரவங்களுக்கே நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மக்களே. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சூர்ல இருந்து கிண்ணக்குறை, இரியசிகை, மேல்குந்தா இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ்க்கான டைமிங்ஸ் போட்டிருக்கு. கோத்தகிரிக்கு, மேட்டுப்பாளையம்க்கு, குன்னூருக்கு இங்கெல்லாம் போற டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வேணா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மஞ்சூர்ல இருந்து பிக்கட்டி வழியா எடக்காடு போற பஸ் டைமிங்ஸ்ங்க. மேல வந்து கோவை மேட்டுப்பாளையம் போற பஸ் டைமிங்ஸ். மக்களே, நமக்கு மஞ்சூர்ல இருந்து ஊட்டி போற பஸ் வந்துருச்சுங்க. கரெக்டா 6:05 வந்திருக்காங்க. 10 மினிட்ஸ் டீ பிரேக் அப்புறம் 6:15 எடுப்பாங்களா, 7:15 வந்துருச்சு. ஸோ வாங்க பஸ் போர்ட் பண்ணலாம். ஸோ 6:15 எடுத்தாங்களா, 8:15 8:30 மேக்சிமம். நம்ம ஊட்டி ரீச் ஆகும்போது இருட்டிடுங்க. இது பெரிய பஸ். குட்டி பஸ்ஸும் வரும். காலையில நாம வந்தது வந்து சின்ன பஸ். இந்த மாதிரி ஒரு பஸ்ல வந்தோம், எல்லோ கலர் பஸ். நம்ம 6:15 பஸ் பாத்தீங்கன்னா மேல்குந்தா அப்படிங்கிற இடத்துல இருந்து உதகை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. மஞ்சூர் வழியா, மஞ்சூர் கைகாட்டி வழியா. கைகாட்டின்னு ஒரு ஜங்ஷன் இருக்கு, அதுவும் ரொம்ப பாப்புலர் ஜங்ஷன் வச்சுக்கோங்களா. நம்ம ஊட்டியில இருந்து மஞ்சூர் வர வழியில பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அநேகமா செம்ம சில்லா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊட்டி போற டிராவலு. சரி, வெயிட் பண்ணுவோம். கண்டக்டர் டிரைவர் டீ பிரேக் முடிச்சுட்டு வருவாங்க. மக்களே, நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இங்க பாருங்களா, அழகா வந்து அப்போ ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சின்ன பையனா இருக்கிறப்போ ஸ்கூல் டேஸ்ல இந்த மாதிரி தான் வந்து பேப்பர்ல கொடுப்பாங்க. ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இன்னுமே அதை ஃபாலோ பண்றாங்க. அதனால நிறைய வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் இல்லாம இருக்கு ஊட்டி மலை மேல. நம்ம எல்லா பக்கமே இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பேக்கரிக்கு போனாலும் சரி,
நீங்க வேற ஏதாவது கடைகளுக்கு போனாலும் சரி இந்த மாதிரி பேப்பர் கவர்ல தான் கொடுக்குறாங்க இந்த சாப்பாடு பொருட்கள் எல்லாம். சூப்பர்ல. சரி வாங்க பஸ் போட் பண்ணுவோம், டைம் ஆச்சு. மக்களே நம்ம இரியசீகை போற பஸ் எடுத்துட்டாங்க. பாஸ்கர் இப்பதான் போன போ பண்ணி வருவா. இங்கிருந்து கிட்டத்தட்ட 1.5 hours டிராவலுங்க மஞ்சூர்ல இருந்து இரியசீகை போறதுக்கு. நம்மளுக்கும் 1.5 to 2 hours ஆகும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஊட்டியிலிருந்து நீங்கள் இரியசீகை கிண்ணக்குறை போகணும்னா ஒரு 3 hours ஆகிடும். கலை இங்கே பாருங்க, ஊட்டியிலிருந்து கிண்ணக்குறை போகிற பஸ்ஸுங்க. கரெக்டாக 6:15 வந்திருக்கு மஞ்சூருக்கு. இதுதான் லாஸ்ட் பஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 6:25க்கு நம்ம பஸ் எடுத்திருக்காங்க மஞ்சூர்ல இருந்து. ஸோ 8:30 8:45 ஆயிடும் ஷோர் ஷாட். மக்களே, ஒரு சூப்பரான மாலை பொழுதுல நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க மஞ்சூர்ல இருந்து ஊட்டி நோக்கி. சோ மஞ்சூர் டவுன் கிட்ட பாத்தீங்கன்னா இபி ஆபீஸ் இருக்குங்க. நம்ம மஞ்சூர் வந்து ஒரு மலை மேல இருக்கிற டவுனுங்க. அந்த மலைக்கு கீழே இருக்கிற பள்ளத்தாக்குல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டேம் இருக்கும், குந்தா டேம் நினைக்கிறேன். இப்ப நாம இருக்கிற மலைக்கும் ஆப்போசிட்ல இன்னொரு மலை தொடர்கள் தெரியுது பாருங்க. அதுக்கு நடுவுலயும் வந்து ஒரு வேலி இருக்கு. அந்த வேலியில தான் வந்து அந்த குட்டி டேம் கட்டியிருக்காங்க. சோ அங்க வந்து சில ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குமா, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனா இங்க வந்து இபி ஆபீஸ் குவார்டர்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அந்த பில்டிங் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போற வழியில இந்த மாதிரி நிறைய மரங்கள் பூத்து குலுங்கிட்டு இருக்குங்க. இங்க பாருங்களா, வயலட் கலர்ல அப்படியே பாக்குறதுக்கே வந்து நாம ஏதோ ஒரு ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மஞ்சூர் மலையிலிருந்து இறங்க போது நம்ம பாக்குற வியூஸ் இருக்கு பாருங்க, ஹேர்பின் பென்ஸ்ல எல்லாம் அமேசிங்கா இருக்குங்க. இங்க பாருங்களா, ஃபுல்லா சுத்தி இருக்கிற மலைகள், நடுவுல பள்ளத்தாக்குல அந்த டேம், சான்ஸ்லெஸ் வியூ பாயிண்ட்டுங்க. இது வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஆல் த வே கீழே இறங்கிட்டு அந்த டேமுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதை தான் கிராஸ் பண்ணுவோம். மஞ்சூர்ல இருந்து ஊட்டி போறதுக்கு 26 ரூபாங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிக்கெட் வாங்கியாச்சு.
எப்படி வந்து ஒரு 2 hours ஆயிடும். நம்ம 6:15க்கோ 6:30க்கோ கிளம்பணும். அரௌண்ட் 8:30 ஆயிடும்னு நினைக்கிறேன் நம்ம ஊட்டி டவுன் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கு. பட் ஒரு மாலை பொழுதுல டிராவல் பண்ற அழகே வேற லெவல் தாங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஒரு ஈவினிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் சன்செட் ஆகிற டைம்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே பயணிக்கலாம் வாங்க. செம்ம சூப்பரா இருக்கும். நான் சொன்னல கீழே பள்ளத்தாக்குல வந்து டேமு, அதை சுத்தி வந்து ஒரு கிராமங்கள், எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யறவங்களோட காலனிஸ் இதெல்லாம் இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கும் வியூ பாக்குறதுக்கே கீழே. நம்ம அந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணும் போதும் வந்து செம்ம வியூவா இருக்குங்க. இங்க பாருங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துட்டு இருக்கோம். வர வர கீழே இருக்கிற டேமோட வியூ எவ்வளவு சூப்பரா தெரியுது பாருங்க. தண்ணி பாருங்களா எவ்வளவு ப்ரௌடிஷா இருக்குன்னு. ஃபுல்லா வந்து காட்டருவிகள் தானே வந்து இங்க சேரும், அதனால தண்ணி கலங்கலா இருக்கு போல. பட் தென் இந்த மாதிரி நிறைய டேம்ஸ் தான் வந்து ஊட்டி மாவட்டத்தில் இருக்க, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ், வில்லேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து நீராதாரமா இருக்குங்க. ஆக்சுவலா வந்து டீ எஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் காய்கறிகளுக்கெல்லாம் வந்து அவ்வளவா தண்ணீர் தேவைப்படாது. ஏன்னா இங்க எப்பவுமே பனிப்பொழிவு இருக்கிறதுனால அந்த ஈரப்பதத்திலேயே விளைஞ்சிரும்னு நினைக்கிறேன். சில பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஷூட்டர்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து சரிவுகள்ல வச்சு அந்த ஷூட் பண்றாங்க தண்ணி ஈரப்பதத்துக்காக. மத்தபடி ரொம்ப தண்ணீர் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஊட்டி மக்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க. கேரட்ஸ், பீட்ரூட் இதெல்லாம் விளைவிக்கும் போது தண்ணீர் நிறைய தேவைப்படுமா, இல்ல பனியில இருக்கிற ஈரப்பதத்திலேயே வந்து அது விளைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அவ்வளவா வந்து மலை பயிர்கள் பத்தி நாலேஜ் கிடையாது, எவ்வளவு தண்ணி தேவைப்படும் எல்லாம். சோ இங்க கீழே வந்தாச்சுங்க. கீழே வந்து ஒரு ரோடு பெரியுது. சோ இது வந்து அப்பர் பவானின்னு ஒரு ஏரியாவுக்கு போற ரூட்டுங்க. 33 கிலோமீட்டரு. அப்பர் பவானியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரளா பார்டர் பக்கத்துல தாங்க இருக்கு. நம்ம பவானி ஆறெல்லாம் கீழே வருதுல்ல, நம்ம ஈரோடு பக்கத்துல பவானி இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பவானி கூடுதுறை எல்லாம் இருக்கும், 2 ஆறு வந்து ஜாயின் ஆகும். சோ அந்த ஆறுக்கெல்லாம் வந்து நீர்பிடிப்பு பகுதிகள்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற குட்டி குட்டி டேம்ஸ் எல்லாம் தாங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் நமக்கு. சோ இதெல்லாம் தான் வந்து எல்லா மழை காலத்திலயும் வந்து தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வின்டர் சம்மர் சீசன்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாஞ்ச் மாதிரி வெளியிட்டு நமக்கு த்ரூ அவுட் த இயர் தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணுது. அந்த அளவுக்கு வந்து எக்கோ சென்சிட்டிவ் ரீஜன் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள். இன்ஃபேக்ட் யுனெஸ்கோ வந்து இத பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய ஃபானா ஃபிளாராலாம் வந்து உலகத்திலேயே வந்து அமேசான் காடுகள் மாதிரி நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் வந்து நிறைய தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாம், அரிய வகை தாவரங்கள் உயிரினங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து எக்கோ சென்சிட்டிவ் ரீஜன். அதனால நாம வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை போற்றி பாதுகாக்கணும்.
மக்களே, நம்ம மஞ்சூர்ல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1 hour ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் வந்து டே லைட் முடிய போகுது. கரெக்டா பொழுது சாயிற சமயத்துல நீலகிரி மாவட்டத்து மலைகள் மேல டிராவல் பண்றது வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களா. ஃபுல்லா இந்த சோலை காடுகளுக்குள்ளெல்லாம் வந்து வெளியே வெளிச்சிருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ள கருங்கும்புன்னு இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்தா அப்படியே அள்ள விட்டு போயிடும்னு நினைக்கிறேன். நிறைய கிரிட்டிக்கலான பென்ஸ்ல எல்லாம் வந்து சூப்பரா டிரைவ் பண்றாங்க. இங்க இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்து மக்களா தான் இருக்காங்க. அதனால எவ்வளவு கிரிட்டிக்கல் ரோட் கண்டிஷன்ஸா இருந்தாலும் வந்து சூப்பரா டிரைவ் பண்ணிடுறாங்க. அண்ட் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆப்போசிட்ல வர பிரைவேட் வெஹிக்கிள்ஸா இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி டிராவல் பண்றாங்க. தேங்க் பண்ணிக்கிறது வந்து ஹாரன்லயே தேங்க் பண்ணிப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம். சோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டே வந்து டிராவல் பண்றதே வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அண்ட் இந்த மாதிரி சோலைக்காடுகளுக்குள்ள இருக்கிற ஹேர்பின் பென்ஸ், அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே டேர்னிங்ல நம்ம பாக்குற வேலியோட வியூ, இதெல்லாம் வந்து பிரெத் டேக்கிங்கா இருக்கும். காலையில ஒரு மாதிரி இருக்கும், டே டைம்ல ஒரு மாதிரி இருக்கும், பொழுது சாயற சமயத்துல ஒரு மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து நீங்க நீலகிரி மாவட்டத்து மலை மேல இன்டீரியர்ஸ்ல டிராவல் பண்ணாதான் வந்து செம்ம சூப்பரான இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ண முடியுங்க. இப்ப நாம ஒரு சோலைக்காடுகளுக்குள்ள இருந்து மலை மேல ஏறி ஒரு ஹேர்பின் பெண்ட்ல திரும்புறோம் பாருங்க. இங்கிருந்து கிடைக்கிற வியூ பாயிண்ட் அப்படியே உங்களை கொள்ளை அடிச்சிரும். எப்படி இருக்கு பாருங்க சைட்ல. ஓ மை காட். சோ இந்த அழகை ரசிச்சுட்டே வந்து நாம ஒரு இளையராஜா மியூசிக்ல வந்த சாங் கேட்கலாங்க. எஸ்பிபி அவர்கள் பாடினது. என்னோட வாய்ஸ்ல பாடுறேன், அதனால ஓடி போகாம கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஓகேவா? சோ இதோ உங்களுக்காக. பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம், ஹோய் ஏதும் இல்லை வேகம் இல்லை லீலைகள் காண்போமே. ஆசை கூடாது மணமாலை தந்து, ஹோய் சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே. ஆசை கூடாது. பார்க்கும் பார்வை நீ என் வாழ்வும் நீ என் கவிதை நீ, பாடும் ராகம் நீ என் நாதம் நீ என் உயிரும் நீ, காலம் யாவும் நானும் சொந்தம் காக்கும் தெய்வம் நீ, பாலிலாடும் மேனி எங்கும் கொஞ்சம் செல்வம் நீ, இடையோடு கனியாட தடை போட்டால் நியாயமா, உன்னாலே பசி தூக்கம் இல்லை எப்போதும் நெஞ்சுக்குள் தொல்லை, இனிமேலும் ஏன் இந்த எல்லை. ஆசை கூடாது மணமாலை தந்து, ஹோய் சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே. பேசக்கூடாது. காலை பணியும் நீ கண்மணியும் நீ என் கனவும் நீ, மாலை மயக்கம் நீ பொன்மலரும் நீ என் நினைவும் நீ, ஊஞ்சலாடும் பருவம் உண்டு உரிமை தர வேண்டும், நூலிலாடும் இடையும் உண்டு நானும் வர வேண்டும், பல காலம் உனக்காக மனம் ஏங்கி வாடுதே, வருகின்ற தை மாதம் சொந்தம் அணிகின்ற மணிமாலை பந்தம், இரவோடும் பகலோடும் இன்பம். ஆசை கூடாது மணமாலை தந்து, ஹோய் சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு லீலைகள் காண்போமே. பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம், ஹோய் ஏதும் இல்லை வேகம் இல்லை லீலைகள் காண்போமே. மக்களே
எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த பாட்டு என்னோட வாய்ஸ்ல அடுத்த வாரிசு அப்படிங்கிற படத்துல நம்ம இளையராஜா சார் அவர்கள் வந்து போட்ட மியூசிக்ங்க. வேற லெவல்ல. இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள்ல டிராவல் பண்றது, அதோட சேர்த்து இளையராஜா மியூசிக் எல்லாம் வந்து சொர்க்கம்னே சொல்லலாம். சோ என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னாதான் வந்து நிறைய சாங்ஸ் இந்த மாதிரி பாடுவேன். எப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ டே லைட் கம்ப்ளீட்டா முடிச்சிருச்சுங்க. செம்ம இருட்டாயிடுச்சு. எவ்வளவு திகிலா இருக்கு பாருங்க. சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கிற கிராமங்கள்ல லைட்ஸ் போட்டு, சரிவுகள்ல எல்லாம் லைட்ஸ் போட்டு செம்ம சூப்பரா இருக்கும். ஏதோ மலைச்சரிவுகள்ல மின்மினி பூச்சிகள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. காலையில நாம கரெக்டா சன்செட் போது, சன்ரைஸ் போது கிளம்பணும். எங்கிருந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹிரியசிகை கிராமத்துக்கு. அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. கரெக்டா சூரிய உதயம் ஆகிற போது அப்பா சூரிய ஒளிகள் பட்டு வேலிஸ்ல இருக்கிற டீ எஸ்டேட்ஸ், கிராமங்கள் எல்லாம் நம்ம பாக்குற அழகு வேற லெவல்ல இருக்குங்க. சோ அந்த வீடியோ எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 7-8 வீடியோஸ் வந்து ஃபுல்லா நாம கீழே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் வழியா கோத்தகிரி வந்தது, கோத்தகிரி டு ஊட்டி வந்தது, அதுக்கப்புறம் மஸ்னகுடி, தெப்பக்காடு, வனவிலங்கு சரணாலயம், அதுக்கப்புறம் கூடலூர்ல இருந்து ஊட்டி வந்தது, ஹிரியசீகை கிராமத்துக்கு போனது. கடைசி கிராமம் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கடைசி கிராமம், கேரளா பார்டர் பக்கத்துல ஹிரியசீகை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், கிண்ணக்கோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதெல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமா நம்ம மக்கள் வரமாட்டாங்க, ஊட்டி மட்டும் சுத்தி பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் இந்த வீடியோல நான் உங்களுக்கு விர்ச்சுவலா நம்ம கிண்ணக்கோரை, ஹிரியசோகை மாதிரியான அட்மோஸ்ட் பார்டர்ல இருக்கிற கடைசி கிராமங்களோட அழகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன். நீலகிரி மாவட்டத்தோட கடைக்கோடி கிராமங்களோட அழகு. சோ பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பகுதிக்கெல்லாம் வந்திருக்க வாய்ப்புகள் இல்ல. நீலகிரிக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது டூர் வந்திருப்பீங்க. வராம இருந்தாலும் ஓகே, நம்ம வீடியோஸ் இருக்குல்ல, அதுக்கு தானே நம்ம விளாக்ஸ் பண்றது. உங்களுக்காக நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதே வந்து பார்க்கலனாலும் விர்ச்சுவலா பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக தான். அண்ட் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க டூர் பிளான் பண்ணீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் நம்ம விளாக்ஸ் எல்லாம். சோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோஸ் பத்தின கமெண்ட்ஸ் பார்த்தாதான் வந்து எனக்கு ஒரு அபிப்பிராயம் வரும். ஓகே, நம்ம கரெக்டா பண்றோமா, வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் அடிஷனலா கொடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். கரெக்டா? மக்களே, நாம மஞ்சூர்ல இருந்து ஊட்டி ரீச் ஆயாச்சுங்க. நம்ம ஹோட்டல் வந்து நுண்டிமேடு அப்படிங்கிற ஏரியால எடுத்திருக்கோம். ஸோ அந்த பஸ் ஸ்டாப்லயே இறங்கியாச்சு. இங்கிருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் ஊட்டி பஸ் ஸ்டாண்டு. இந்த மாதிரி குட்டி பஸ்ஸஸ் தாங்க நிறைய ஓடும் ஊட்டிக்குள்ள. இங்க பாருங்க, இங்க நிறைய மெஸ் எல்லாம் இருக்கும். ஹோம்லி ஃபுட் அண்ட் மெஸ். செம்ம பிஸியான ஏரியா. ஈவினிங் டைம்ங்கிறதுனால எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் பஸ்ஸஸ், கார்ஸ், வேன்ஸ்னு எக்கச்சக்க கூட்டமா இருக்குங்க. இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங். அது எடக்காடு அப்படிங்கிற ஏரியாவுக்கு போற பஸ்ஸுங்க.
இதோ இங்க பாருங்க, இதுதான் குட்டி பஸ். காத்தாடி மட்டம் வழியா எடக்காடு வரைக்கும் போற பஸ். ஸோ மக்களே, நம்ம மஞ்சூர்ல இருந்து ஊட்டி வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா ஈவினிங் கிளம்பி நல்லா ராத்திரி ஆனதுக்கு அப்புறம் வந்து ரீச் ஆயிருக்கோம். வேற லெவல். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from ஊட்டிங்க. See you.